கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவர வேண்டிய ஒரு திரைப்படம். ஆனால் எதிர்பாராமல் வெளிவரலை. சூர்யா ரசிகர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் போய் காத்துக்கிட்டு இருந்து ஏமாற்றத்தோட திரும்பி போயிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு இருந்த மிகப்பெரிய ஃபினான்சியல் பிரச்சனை முடியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கியூவில் நடந்த ஒரு மிஸ்டேக்கால் நார்த்தில் பல இடங்களில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் படம் ஓடி அதுக்கப்புறமா ஷோவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. மும்பை, வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தியேட்டரில் எல்லா இடத்துலையுமே கேடிஎம் இஷ்யூ பண்ணி படமே பேன் பண்ணி அது ப்ளே ஆகி அது ஒரு பிரச்சனையாக இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நல்லது நடக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் அந்த பிரச்சனை முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி நைட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடித்து நாளைக்கு இந்த படம் வெளிவந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு. ஆனால் யாரும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பெருசாக எதிர்பார்த்தா கடைசியில் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த படம் வந்துருச்சுன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். பட் ஆனால் நாளைக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே டவுட்டு தான். நாளைக்கு வருமா வராதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த திரைப்படம் எப்போ வெளிவந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூர்யா அவர்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படத்து மேலே காத்துக்கிட்டு இருந்தார் நம்பிக்கையோட. ஆனால் அவருமே இப்போதைக்கு அப்செட்டில் இருக்காராமா. அவரும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 92 கோடி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தான். ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்கு. ஸோ அதை செட்டில் பண்ணாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர் பிரபு இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் பெருசாக அவருக்கு லாபத்தை கொடுக்கல. அதில் குறிப்பாக அந்த ஏதோ ஒரு கார்த்தி வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமாக மாறினதுனால ஒரு மிகப்பெரிய கடங்காரனாக நம்ம எஸ்ஆர் பிரபு மாறி இருக்காரு போல இருக்குது. அது யாருக்குமே தெரியல. ஸோ ஜப்பான் படத்துடைய நஷ்டத்தினால இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு வெளிவந்துருதா அப்படின்னு சொல்லிட்டேன்.